கல்யாண மாலையில் பிரியங்கா நாடார் இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அப்பா ஷியாம், அம்மா மீனாட்சி, 2 பேர் வந்திருக்கிறீங்க. சொல்லுங்கள், குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள் சார். நான் ஷியாம் நாடார். சரி. இங்கே தான் பிறந்தது, இன்னும் செட்டில் வந்தது இங்கே தான். சரி. நாங்கள் 2 பேரும் எஜுகேஷன் ஜாப். இந்த பொண்ணு வந்துட்டு பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி பிஎட். சரி. இங்கே ராஜ்நாந்த்காவில் டீச்சிங் ஜாப்ல இருக்குது. ஓகே. மாப்பிள்ளை இங்கேருந்து வேணும். இந்து நல்லா சொல்லுங்கம்மா. She is interested in a life partner. Okay. Who should be better than her. Okay. In education and earning much more. Excellent. She has no thought of having a very handsome husband or like that. Okay. She wants a good character person. Very good. Right. Okay. Very simple girl. அதனால் அவங்களுக்கு பெஸ்ட் ஹஸ்பண்ட் கிடைப்பாங்க, உங்களுக்கு சிறந்த மருமகன் வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். எஸ் பிரியங்கா நாடார், வயது 30, பிஎஸ்சி பிஎட் முடித்தவர், ஆசிரியையாக துர்க் டிஸ்ட்ரிக்டில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனை எதிர்பார்க்கிறார். பிரியங்கா நாடார் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். இவரது பதிவு எண் 765665. கல்யாண மாலையில் பிரபுராஜ், இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 28, kmmatrimony.comல இவரது பதிவு எண் 755134. பிஎஸ்சி மேலும் எம்எஸ் ஸ்வீடனில் பண்ணியிருக்கிறாரு. ஸ்வீடனில் பேக்கேஜிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கிறாரு. டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. பிரபுராஜ் விரும்புகிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் சுகன்யா, இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 23, kmmatrimony.comல இவங்களது பதிவு எண் 790253. பிடெக் பண்ணியிருக்கிறாங்க. சென்னையில் சிஸ்டம் அனாலிஸ்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க. சுகன்யா நினைக்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் பாலகிருஷ்ணன், இவர் அறிமுகப்படுத்துகிறோம். அப்பா சூரியநாராயணன், அம்மா புஷ்பா, 2 பேரும் வந்திருக்கிறீங்க. சொல்லுங்கள், குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள் சார். நான் வந்து ராய்ப்பூர் எலக்ட்ரிசிட்டி போர்டில் நான் அக்கௌண்டன்ட் வேலை பண்ணுறேன். சரி. எனக்கு 2 பையன் இருக்கேன். சரி. பெரிய பையன் தான் பாலகிருஷ்ணா. ஓகே. பெங்களூரில் அமெரிக்கன் மல்டிநேஷனல் கம்பெனியில் ஃபைனான்ஷியல் அனாலிஸ்ட்டாக வேலை பண்ணுறேன். அவங்க தான் கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கேன். சரி. நல்ல படித்த பொண்ணும் கிடைக்கணும், வேலை பண்ணுற பொண்ணும். சரி. தமிழ் பிராமின். சரி. ஐயா பிராமின் கிடைச்சா எனக்கு நல்லது. ஓகே, வெரி குட். சொல்லுங்கம்மா. எனக்கு நல்லா பொண்ணு வேணும். ஓகே. நீங்கள் நினைக்கிற மாதிரியே சிறந்த மருமகள் வருவாங்க, அருமையான மருமகள் வருவாங்க. பாலகிருஷ்ணனுக்கு கல்யாண மாலை மூலமாக அருமையான மனைவி கிடைப்பாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம்மா. பாலகிருஷ்ண ஐயர், வயது 28, MBA PGDCA முடித்தவர், ஃபினான்ஷியல் அனாலிஸ்டாக பெங்களூரில் பணியில் உள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். பாலகிருஷ்ண ஐயர் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். இவரது பதிவு எண் 765654. கல்யாண மாலையில் சதீஷ், இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 26, kmmatrimony.comல இவரது பதிவு எண் 788778. பிஇ மேலும் லண்டனில் எம்எஸ் முடிச்சிருக்கிறாரு. ஐடி கன்சல்டண்ட்டாக லண்டனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. சதீஷின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். கல்யாண மாலையில் சிவானந்தா, இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 34, kmmatrimony.comல இவரது பதிவு எண் 478177. எம்ஏ பண்ணியிருக்கிறாரு. பிரான்ஸில் ஆர்மியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாரு. டிகிரி அல்லது டிப்ளமா முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. சிவானந்தா விரும்புகிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையின் அடுத்த படப்பிடிப்பு கோயம்புத்தூரில். ஜூலை 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கோவை பீளமேடு இந்துஸ்தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் நடைபெற இருக்கும் சன் டிவி வரன் அறிமுக நிகழ்ச்சியில் பங்கு பெற மற்றும் மாலையில் நடக்க இருக்கும் பேச்சரங்கில் பார்வையாளர்களாக பங்கேற்க தொடர்பு கொள்ளவும். திரு ரமணன் 9840891400, திரு ஈஸ்வரன் ஸ்டார் வேவ்ஸ் மீடியா 9363333440 மற்றும் திரு கணேஷ் பாபு தியா என்டர்பிரைசஸ் 9787311008.
திரைப்படங்களால் தமிழ் சமூகம் பெற்றது அதிகமா இழந்தது அதிகமா? திரு ராஜா தலைமையில் சுவிட்சர்லாந்து பெர்ன் கல்யாண மாலை நிகழ்ச்சி சென்ற வார தொடர்ச்சி. இந்த கருத்தம்மா படத்தை பற்றி நண்பர் சுரேஷ் அவர்கள் சொன்னார். உண்மையிலே அருமையான ஒரு படம். ஆனா இன்றைக்கு சிசு கொலை தமிழ்நாட்டில் நடக்காம இருக்குதா? கௌரவ கொலை நடக்காம இருக்குதா? இன்றைக்கும் கூட அதுகள் நடந்து கொண்டுதான் இருக்கு. அண்மையில கௌசல்யா என்ற ஒரு சகோதரியினுடைய செய்தியை நாங்க கேள்விப்படலையா நடுவர்களே? இது தமிழ்நாட்டில் தானே நடக்குது. ஆகவே சமூகம் சீர்கட்டு கிடக்குது என்பதுதானே இதனுடைய அர்த்தம். ஒரு காலத்தில் திரைப்படங்கள் வந்தது நடுவர்களே, கதாநாயகன் நல்லவன், வில்லன் கெட்டவன். ஆனா இன்று திரைப்படத்தில் யாரு நல்லவன் யாரு கெட்டவன் என்றே தெரியல. இங்க இருக்கிற ஆக்களமாயிருக்கான் போய் பார்த்தவன் பூரா கெட்டவன். இதுல எங்கள் அணியில சார்பில் பேசுறவர்கள் நல்லவர்களா, இந்த அணியில சார்பவர்கள் கெட்டவர்களா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். ஆனா இன்றைக்கு திரைப்படங்களில் வில்லர்கள் தான் கதாநாயகனாக இருக்கிறார்கள். ஏனென்றால் கொள்ளைக்காரர்களும் கொலை செய்பவர்களும் கதாநாயகர்களாக கொண்டாடுகின்ற ஒரு சூழலில் இன்றைக்கு நாங்கள் இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு காரணம், அதற்கு வித்திட்டது இந்த தமிழ் திரைப்படங்கள் தான் என்பதை இங்கே நான் ஆணித்தரமாக பதிவு செய்ய விரும்புகின்ற நடுவர்களே. லட்சிய நடிகர் என்று ஒரு நடிகர் SSR அவர் தான் கொண்ட லட்சியத்துக்காக ஒரு சில குறிப்பிட்ட கதாபாத்திரங்கள்ல வாழ்நாளிலே நடிக்க மாட்டேன் என்பதற்காக அவர் லட்சியத்தோடு இருந்தார். மக்கள் திலகம் எம்ஜிஆர் மக்களுக்காக வாரி வாரி கொடுத்தவர். அவர் எந்த ஒரு திரைப்படத்திலாவது குடிப்பது போன்ற ஒரு காட்சியை வைத்திருப்பாரா நடுவர் அவர்களே? அவர் தன்னுடைய கொள்கைக்காக இறுதி வரை 150 படங்களுக்கு மேல் நடித்தவர். எந்த ஒரு திரைப்படத்திலும் மது அருந்துவது போன்ற ஒரு காட்சியை வைக்கவில்லை. ஆனால் இன்று இந்த திரைப்படத்தை எடுப்பவர்கள் மதுவை குடிப்பதை கொண்டாடுவது போல் காட்டிக்கொண்டு மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு என்று சப்டைட்டில் போடுகின்றார்கள். நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு என்று உனக்கு தெரியுது தானே, பிறகு நீ அந்த காட்சியை காட்டுறா. ஆகவே நீங்கள் திரைப்படம் எடுப்பதே சமூகத்தை கெடுப்பதற்கு என்பதை இதிலிருந்தே நீங்கள் ஒத்துக்கொண்டே ஆக வேண்டும் நடுவர்களே. ஒரு சில படங்களை இங்கே அவர் ஒரு உதாரணமாக காட்டிவிட்டு சென்றார். இதை விட நாங்கள் நிறைய படங்களை உதாரணமாக காட்ட முடியும். பார்த்துட்டு விட்டுருங்கய்யா. ஏன் இன்றைக்கு ஒரு திரைப்படத்தில் நடித்தா முதலமைச்சர் ஆகலாம். இது கனவு, நடிகர்களுக்கு கனவு. இந்த தமிழ்நாட்டில் எத்தனை பேரையா முதலமைச்சர் ஆகிறது? ஏற்கனவே இருக்கிற முதலமைச்சரே இன்றைக்கு இருப்பாரா நாளைக்கு இருக்க மாட்டாரா என்ற ஒரு கேள்வியோட இன்றைக்கு தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கும் பொழுது நான் நடித்து விட்டேன், நானும் முதலமைச்சர். அந்த விஷயம் உங்க வரைக்கும் வந்துருச்சா? வந்துட்டு நடுவர்களே, இன்றைக்கு நவீன இந்த ஊடக உலகத்தில் அப்படியே எல்லா செய்தியும் வந்துட்டு. ஆகவே தமிழ் சமூகம் பெற்றதை விட இழந்ததே அதிகம், இழந்ததே அதிகம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். திரு ஷான் தவராஜ் அவர்கள் ரொம்ப அமைதியா இருந்தார். பேச ஆரம்பிச்ச பிறகு பின்னிட்டார். எந்த ஏரியான்னு இல்லை, எல்லா ஏரியாவையும் போட்டு வாங்கிட்டார். என்னைய வேற அவ்வப்போது திட்டுறார். நல்லா பேசியிருக்கிறாருங்க. அவர் பேசின பிறகு இவர் என்ன சொல்வார்னு நான் மலைச்சு போனேன். ஆனால் ரொம்ப அழகாக பேசியிருக்கிறார், வடிவாக பேசியிருக்கிறார். எங்கள் ஊரில் வடிவுக்கரசின்னு பேர் இருக்கும், ஆனால் வடிவாக பேசுகிற சொல் வழக்கு இல்லை. நீங்கள் இன்னமும் தமிழ் சொல் வழக்குகளை விடாமல் கையில் வைத்திருக்கிறீர்கள். எங்கே போனாலும் உங்ககிட்ட நாங்கள் தமிழ் கற்றுக்கணும். நாங்கள் எல்லாத்தையும் அங்கங்கே ஸ்டேஷனில் இறக்கி விட்ட மாதிரி இறக்கி விட்டே போயிட்டோம். தமிழ் சொற்கள் இங்கே கேட்க ரொம்ப அழகாக இருக்கிறது. வடிவாக பேசி இருக்கிறார். என்ன சொல்ல நல்லா பேசியிருக்கிறார். எம்ஜிஆர் படம் எடுத்தார், நடித்தார். 150க்கும் மேலே ஒரு படத்துலையாவது அவர் குடிக்கிற மாதிரி காட்சி இருந்ததா? இருக்கும். குடிக்கிற மாதிரி நடிப்பார். சைடில் ஒரு பூந்தொட்டி ரெடியாக இருக்கும், அதில் போய் ஊற்றிட்டு இது வந்து தைரியமாக சொல், நீ மனிதன் தானா? மனிதன் தானா? இல்லை, நீதான் ஒரு மிருகம். இந்த மதுவில் விழும் நேரம் மனமும் நல்ல குணமும் உன் நினைவை விட்டு விலகும் அப்படின்னு பாட்டு போட்டவர் எம்ஜிஆர். ஒளிவிளக்குன்னு நினைக்கிறேன் அந்த படம். மானை போல் மானம் என்றாய், நடையில் மதையானை நீயே என்றாய், வேங்கை போல் வீரம் என்றாய், அறிவில் உயர்வாக சொல்லிக் கொண்டாய், மதுவால் விலங்கினும் கீழாய் நின்றாய்னு பாட்டு போட்டார். எம்ஜிஆர் அப்படிதான் பாடினார். அவரது ரசிகர்கள் குடிப்பதை கேவலமாக நினைத்தார்கள். இன்றைக்கு குடியை கெடுக்கும், வீட்டை கெடுக்கும்னு சைடில் ஒரு சின்னதாக ஸ்க்ராலிங் மாதிரி போட்டுட்டு எந்த நேரமும் குடிக்கிறானையா தேட்டர் சினிமாவில் வர்றவனும் அப்படியே தானே வருவான். அப்போ தானே அது செட் ஆகும், ரேஞ்சு கரெக்டாக இருக்கும்.
நல்லா சொல்லியிருக்கிறார். இழந்தது தான் அதிகம். கல்யாண மாலையில் ஸ்ரீனிவாசன் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். சொல்லுங்க, குடும்பத்தை பற்றி சொல்லுங்க. சார் அண்ணா பேர் ஸ்ரீனிவாசன் பேர். சரி. அண்ணா சொந்த ஊர் தஞ்சாவூர். ஓகே. நாக்பூரில் லாஸ்ட் 22 இயர்ஸாக இருக்கா. சரி. நல்ல வெல் செட்டில்டு ஃபேமிலி. ஓகே. சொந்தமாக வீடெல்லாம் இருக்குது. வெரி குட். அண்ணா வந்து வேதிக் ஸ்காலராக நாக்பூரில் தான் இருக்கா. சரி. படித்த பொண்ணாக இருந்தாலும் சார் மீடியம் 10th 12th படித்த பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல. சரி. எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. ஓகே. எனி ப்ராமின் காஸ்ட்டாக இருக்கணும். எதுவுமே வேண்டாம். எக்ஸலன்ட். ரைட். ஸ்ரீனிவாஸ் என்ன பண்ணிட்டு இருக்கு? நாக்பூர் போய் 20 வருஷமாக இருக்கேன். ஓகே. அங்கே வைதிகம் சாஸ்திரிகளாக இருக்கேன். நாங்கள் ஓகே ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு கூட 3 தம்பி இருக்கான் கீழே. ரைட். அப்பா அம்மா வயசானவளாக இருக்கா. ஒய்ஃப் எப்படி இருக்கணும் உங்களுக்கு? ஒய்ஃப் நல்லபடியாக வீட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி நல்ல பெண்ணாக இருக்கணும். நல்ல நிச்சயமா. நீங்கள் படிச்சிருக்கிறது நல்ல படிப்பு, வைதிக வேதம் படிச்சிருக்கீள். அதனால உங்களுக்கு அதுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு குடும்பத்திலேருந்து நல்ல பெண் உங்களுக்கு மனைவியாக அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள். வணக்கம். டி ஸ்ரீனிவாசன், வயது 44, டிப்ளமா முடித்தவர், நாக்பூரில் பணியிலுள்ளவர். இவர் ஓரளவு படித்த குடும்ப பாங்கான மணமகளை எதிர்பார்க்கிறார். ஸ்ரீனிவாசன் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில் இவரது பதிவேன் 504632. கல்யாண மாலையில் அபர்ணா தேவி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 27. kmmatrimony.comல இவங்களது பதிவு எண் 765009. எம்இ பண்ணியிருக்கிறாங்க. அருப்புக்கோட்டையில் பிரைவேட் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. அபர்ணா தேவியின் விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் மீனாட்சி சுந்தரம் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 36. kmmatrimony.comல இவரது பதிவு எண் 738130. பிஇ பண்ணியிருக்கிறாரு. ஜெர்மனியில் ஆர்கிடெக்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. பிஜி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு. மீனாட்சி சுந்தரம் நினைக்கிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் சுதர்சன் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். சொல்லுங்கள், குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள் சார். என்னோட கசின் சிஸ்டர் நாக்பூரில் இருக்காங்க. சரி. அவங்களோட 2 பசங்க. ஓகே. ஒரு பொண்ணு ஒரு பையன். ஓகே. அவள் பொண்ணு கல்யாணம் இருக்குது. சரி. பிள்ளை இப்போ கல்யாணம் பார்த்துட்டு இருக்காங்க. சரி. இப்போ நல்லபடியாக கல்யாண மாலை மூலமாக ஒரு நல்ல குணமுள்ள பொண்ணு தேவை. சரி. அவங்க வந்து ஐயங்கா தென்கலை. சரி. சொல்லுங்கம்மா. மாமி அதான் அவன் பையன் சுதர்சனை பொறுத்தவரை ரொம்ப நல்ல பையன். ஏதோ சம் பர்சனல் ப்ராப்ளம்னால வந்து முதல்ல இது டைவர்ஸ் ஆகிடுது. சரி. அதனால் திருப்பியும் வேறு ஏதாவது பார்க்கலாம் அப்படின்ட்டு, அது கல்யாண மாலை மூலியமாக வரணும்னு கொஞ்சம் ரொம்ப ஆசை எங்களுக்கு. சரி. அதனால் பிலாயில் நடக்கிறது சரி இங்கே வந்து பார்க்கலாம் அப்படின்னு நாங்கள்லாம் கூப்பிட்டுருக்கோம். சரி. தெங்கலை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஐயரும் பரவாயில்ல, அதனால ஒன்றும் இல்லை. குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும், படிப்பும் ஓரளவு இருந்தால் போதும். சொல்லுங்க சுதர்ஷன், என்ன படிச்சிருக்கேன், என்ன பண்ணி? நான் வந்து எம்பிஏ படிச்சிருக்கேன். சரி. அண்ட் பிஜி டிபிஎம் ஃப்ரம் நாக்பூர் யூனிவர்சிட்டி. அதுக்கு முன்னாடி காமர்ஸ். சரி. காமர்ஸ் பேஸை வச்சுண்டு. வெரி குட். அண்ட் நான் வந்து ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட்டில் ஒர்க் பண்ணேன். ஓகே. அண்ட் ஆஃப்டர் தட் ஐ ஒர்க் வித் ஏ வெல்த் ஃபைனான்ஷியல் சர்வீஸ்னு சொல்லிட்டு நாக்பூரில். சரி. நவ் ஐ ஆம் டூயிங் மை ஓன் பிஸ்னஸ். ஓகே. ஸோ we don't have any expectation. ஓகே. டைவர்ஸியாக இருந்தாலும் பரவாயில்ல, விடோவாக இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல. சரி. ரைட். ஓகே. வெதர் ஐயர், ஐயங்கார் ஆர் மாத்வா, ஓகே, யாராக இருந்தாலும் பரவாயில்ல. வெரி குட். அதே மாதிரி உங்களை நல்ல விதமாக பார்த்துக்கூடிய ஒரு நல்ல பெண் அவ்வளோதான். மனைவியாக கூடிய விரைவில் எவ்வளோ சீக்கிரமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு லைஃப் செட்டில் ஆகும். இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள். வணக்கம். ஜிபி சுதர்ஷன், வயது 40, பிகாம் எம்பிஏ முடித்தவர், நாக்பூரில் சொந்த தொழில் செய்பவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். சுதர்ஷன் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில் இவரது பதிவேன் 765728. கல்யாண மாலையில் இளைய நிலா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 30. kmmatrimony.comல இவங்களது பதிவு எண் 627472. எம்சிஏ மேலும் டிப்ளமா பண்ணியிருக்கிறாங்க. கேம் டிசைனராக சென்னையில் இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க. இளைய நிலாவின் எதிர்பார்ப்புக்கேற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்.
கல்யாண மாலையில் பரம கல்யாணி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 26. KMmatrimony.comல இவங்களது பதிவு எண் 791701. MCA பண்ணியிருக்கிறாங்க. தென்காசியில் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராகணும்னு விரும்புகிறாங்க. பரம கல்யாணி விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் அறிமுகமாகும் வரன்களின் விவரங்களை பெற கல்யாண மாலை நிகழ்வுகள் படப்பிடிப்பு பற்றி அறிய கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17. ஃபோன் 24341400. இமெயில் info@kmmatrimony.com. சுஜித் குமார் வந்து ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளர். முதல்லங்க ஒரு காலத்தில் பட்டிமன்ற மாதிரி மேடைகளுக்கு, பேச்சரங்குகளுக்கு தமிழ் புலவர்கள், தமிழ் கலாநிதிகள் தான் வந்தாங்க. பேராசிரியர்களாக இருப்பாங்க, முதல்வர்களாக இருப்பாங்க. பேராசிரியர் தமிழறிஞர் சாலமன் பாப்பையா வந்த பிறகு கொஞ்சம் மாற்றங்களை கொண்டு வந்தார். பிற துறையை சார்ந்தவர்களும் ஏன் பேசக்கூடாது, முயற்சி செய்தால் இலக்கியங்களை கொஞ்சம் கற்றுக்கொண்டு வரலாமேன்னு அவர் அறிமுகம் பண்ணியவர்கள் நிறைய பேர். அதில் ஒரு ஆள் நான், அபராணி. எனக்கு முன்னாடியே அறிமுகமாகி மேடைகளில் கொடி கட்டி நின்னவங்க பாரதி மேடம். இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. பிற துறை அறிஞர்களை எப்போது நாம் தமிழ் துறைக்கு பேச்சரங்குக்கு கொண்டு வருகிறோமோ அப்போது தமிழ் செழுமை பெறும் என்ற அந்த எண்ணத்தை பாப்பையா சார் அடிக்கடி சொல்வார். மருத்துவர்கள் பேசுகிறார்கள், பொறியாளர்கள் பேசுகிறார்கள், கணினி துறையில் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அடுத்த தலைமுறை தமிழ் பேச்சு மேடை கையிலே நாம பத்திரமாக இருக்கும் என்பதற்கு ஒரு நம்பிக்கை தருகிற நல்ல பேச்சாளர் சுஜித் குமார் அவர்கள். அவரை பாராட்டணும், வாழ்க்கணும். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வீட்டிலேருந்து ஏர்போர்ட்டுக்கு கிளம்புறதுக்கு காருக்குள்ளே ஏறும்போது இந்த சுவிட்சர்லாந்து போகிறதுனாலே இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் இருக்க பல கோடி மக்களுக்கு ஒரு கனவு தேசமாக தான் இந்த இடம் இருந்துட்டு இருக்கு. நான் கல்யாணம் பண்ணப்போ கூட நினச்சேன், ஹனிமூன் போகணுன்னா சுவிட்சர்லாந்து தாண்டா போகணும் அப்படின்னு. ஏன் உங்கள் மாமனார் அனுப்பலையா? மாமனாரை விட்டுருங்க சார். அப்புறம் சுவிட்சர்லாந்து தான் போக முடியல அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஊட்டியை சுவிட்சர்லாண்டாக நினச்சிக்கிட்டு அங்கே போயிட்டு வந்துட்டேன். காருக்குள்ளே ஏறும்போது என் பையன் பார்த்தான். அவன் ஷூவை தான் போட்டுட்டு வந்தேன் நான். அப்படி பார்த்தான், அப்பா என் ஷூலாம் சுவிட்சர்லாந்து போதுப்பா சொல்லாம சொல்லிட்டான். அது அவங்க அம்மா சொல்லி கொடுத்ததா இருக்கும். ஆமா. இப்போ இங்கே வந்தப்பெல்லாம் இந்த டிட்லிஸ், பிலாட்டோஸ் போன மலையெல்லாம் பார்த்து வாட்ஸ்அப் வீடியோ எடுத்து அனுப்பிச்சிட்டு இருக்கிறேன். தனியாக ஹனிமூனுக்கு வந்த மாதிரி இருக்குது. இந்த வாய்ப்பை அளித்த கல்யாண மாலை மோகன் சார், உங்களுக்கு தான் பெரிய நன்றியை சொல்லணும். ஏன்னா நீங்கள் வந்து வரன் அறிமுகப்படுத்துறதே ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா? நான் ஏற்கனவே ஒரு ஸ்டேஜில் சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி அந்த அழகாக சொல்லுவார். அந்த ஒரு டைலாகாகவே வச்சிடலாம் சினிமாவில். நீங்கள் அடுத்து அப்படி இந்த ஹனிமூன் பேக்கேஜையும் போடலாம் சார். சுவிட்சர்லாண்டில் ஹனிமூன் பேக்கேஜும் போடலாம். இப்படி ஒரு ஆசை இருக்கா? இப்படி ஒரு ஆசை இருக்குல்ல சார்? நல்லா வந்தீங்க. எனக்கு இந்த சைடு இது வரைக்கும் 2 பேர் பேசினாங்க. இவங்க சொல்கிறதுல எனக்கு அங்கே நானும் ரொம்ப மூளையை கசக்கி புடிஞ்சு பார்க்குறேன், இவங்க என்ன சொல்ல வராங்க. ஒரு சைடு சினிமா வெறும் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்றாங்க, அப்புறம் சினிமா கருத்து சொல்லன்றாங்க. என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு போயிடுங்க. இப்போ கருத்து சொல்லலைன்னா நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்கன்னு எனக்கு இது வரைக்கும் புரியல. அதுவும் இந்த முதல்ல பேசினாங்க ஒரு மேடம், டங்கா மாதிரி ஊதாரி பொத்துக்குன்னு நீனார். இந்த ஒரு பாட்டு தான் அவங்களோட மிகப்பெரிய குற்றச்சாட்டு. சென்னையில் சென்னை தமிழ்னு ஒன்று இருக்குது, மதுரை தமிழ் இருக்குது, இது மாதிரி பல தமிழ் இருக்குது. சென்னையில் சென்னை தமிழ்னு ஒன்று இருக்குது. அது வந்து நார்த் மெட்ராஸ்க்கே உரிய ஒரு, அங்கே வந்து நாஸ்தா துணியா அப்படின்னா இது நீங்கள் தமிழ்னே உங்களுக்கு புரியாது. இப்போ நான் இங்கே இருக்கிற நிறைய நபர்கள்கிட்ட பேசும்போது நீங்கள் பேசுகிற தமிழை நான் டிக்ஷனரி வச்சு தான் புரிஞ்சுக்கிறேன். ஆஹா, இப்படியும் தமிழை அழகாக பேச முடியும் அப்படின்றது இங்கே தான் நான் கற்றுக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் நார்த் மெட்ராஸ் போனீங்கன்னா அங்கே பேசுகிற தமிழ் சென்னையில் இருக்க எங்களுக்கே புரியாது. இந்த பாட்டை அங்கே எப்படி கொண்டாடுறாங்கன்னு பாருங்க. அந்த ஒரு பாட்டு தான் குற்றச்சாட்டா? எத்தனோ பாட்டுகள் இருக்கு. அவளும் நானும் அமுதும் தமிழும் பாருங்க, ரொமான்டிக் பாட்டாவே பாடுறாரு நடுவர். கண்டிப்பா லவ் மேரேஜ் தான். இதுதான் யாருக்குமே உதவி செய்யக்கூடாது.
அவருக்கு எடுத்து கொடுத்தா என்னையே போய் இப்போ சகோதரிக்கெல்லாம் நான் ஒன்று சொல்ல வேண்டேன். நான் முத்துக்குமார், வைரமுத்து, தாமரை, கண்ணதாசன் இவங்க எழுதின பாட்டெல்லாம் தயவு செஞ்சு இந்த ஐபாட் அதெல்லாம் வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் கேட்டு பாருங்க. நல்ல நல்ல அருமையான ஆயிரக்கணக்கான பாடல்கள் இருக்கு. இது மாதிரி 1-2 பாட்டு நல்லா இல்லைன்னா அதை விட்டுறலாம். அது வந்து பெரிய குற்றச்சாட்டாக இருக்க வேணாம். அடுத்து வந்தவர் பேய் படத்தை பற்றி பேசுறாரு. ஏங்க எந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேயாவது பேயை அழகா காமிச்சிருக்காங்களா? பேயை அழகா காமிக்கிற ஒரே தமிழ் இண்டஸ்ட்ரி நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி தாங்க. டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஹன்சிகா பேய வந்தா பேய கூட ரசிப்பாங்க நம்ம ஆளுங்க. வீட்டுக்கு கூட கூட்டு போயிடுவோம். யாரெல்லாம் பேயா வந்திருக்காங்க? லக்ஷ்மி ராய் பேயா வந்திருக்காங்க, ஹன்சிகா பேயா வந்திருக்காங்க. நீங்க இதெல்லாமே கணக்கு வச்சிருக்கீங்க. ஆமா, இதெல்லாம் வளர்ந்துருக்குல்ல அப்படின்றத காமிக்கணும் இல்லையா? ரெண்டாவது, ஹீரோ வந்து அந்த காலத்துலலாம் நல்லவராக இருந்தார். SSR பற்றி பேசினாங்க. இது மாதிரி தப்பாலாம் நடிக்கவே இல்லை. இந்த காலத்தில் யாராவது இருக்காங்களான்னு. ஐயா, உங்களுக்கு ராஜ்கிரண் ஒரு நடிகர் இருக்காரு. இப்போ நடித்த பாண்டின்னு ஒரு படம் வந்திருக்கு. 22 வருஷமா நடிச்சிருக்காரு. மொத்தமா 23 படம் தான் நடிச்சிருக்காரு. அவர் இப்போ சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ கேட்டிருக்காங்க. ஏங்க 22 வருஷமா நீங்க நடிக்கிறீங்களே, 23 படம் தான் நடிச்சிருக்கீங்கன்னா அவர் சொன்னாரு, பணத்துக்காக நடிக்கிற ஆள் நான் கிடையாது. என்னுடைய கேரக்டர் ரொம்ப கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணி நடிக்கிற ஒரு கேரக்டர் தான் நடிப்பேன் அப்படின்னு. அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீங்க ஏன் வேட்டி விளம்பரத்துக்கு வந்து நீங்க நடிக்க மாட்டேன்னு சொன்னீங்களாமே அப்படின்னு. அருமை. அப்போ அவர் ஒரு கருத்தை சொல்றாரு. ஒரு வேட்டியை தயாரித்து விற்பதற்கு மேக்சிமம் 80 ரூபா 90 ரூபா ஆகுங்க. இப்போ நான் போய் விளம்பரத்தில் நடிச்சேன்னா அதையே சாக்கா வச்சு 300 ரூபா 400 ரூபா விற்பான். அது ஒரு சராசரி மனிதன் கட்டுற ஒரு வேஷ்டி. அதுக்கு ஏன் நான் உறுதுணையா போனோம் அப்படின்னு பல கோடி ரூபாய் வருமானம் வர அட்வர்டைஸ்மெண்ட்டை நெகேட் பண்ணியிருக்காரு. ஆக இப்படியும் நடிகர்கள் இந்த காலத்திலும் இருக்கிறாங்க அப்படின்றது தயவு செஞ்சு மனசுல வச்சுக்கோங்க. நேற்று திருப்பி கார்ல வரும்போது பாட்டு, உறக்க பாட்டு, நல்லா பாடுறாங்க, வேற அருமையான குரல். இவங்க பெற்றது அதிகம். ஓவரா இருக்கு. நடுவர் அவர்களே, நீங்கள் நடுவர். இங்க பாரதி மேடம்க்கு நீங்க கவுண்டர் கொடுக்க முடியாது. திரைப்படங்களால் சமூகம் பெற்றதே அதிகம். தொடர்கிறார் திரு சுஜித்குமார். அடுத்த வாரம் கல்யாண மாலையின் அடுத்த படப்பிடிப்பு கோயம்புத்தூரில். ஜூலை 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கோவை பீளமேடு இந்துஸ்தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் நடைபெற இருக்கும் சன் டிவி வரன் அறிமுக நிகழ்ச்சியில் பங்கு பெற மற்றும் மாலையில் நடக்க இருக்கும் பேச்சரங்கில் பார்வையாளர்களாக பங்கேற்க தொடர்பு கொள்ளவும். திரு ரமணன் 9840891400, திரு ஈஸ்வரன் ஸ்டார் வேவ்ஸ் மீடியா 9363333440 மற்றும் திரு கணேஷ் பாபு தியா என்டர்பிரைசஸ் 9787311008. உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள். kmmatrimony.com.